ஏம்மா இப்போலாம் இந்த ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அது என்னது செமினியாப்பா செமினி, அதுக்கு பேர் வச்சிருக்க பற்றிலாம் பேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானத்தில் நம்ம வீட்டு பிள்ளைகள் அதில் தான் போட்டாவை கொண்டு காட்டி காட்டி எல்லாத்தையும் எடுத்து சந்தோஷமாக பார்த்துட்டு நடந்தாளுவ. நான் எப்படி இருக்கேன் பற்றியா, நீ எப்படி இருக்க பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நேற்று எனக்கு அது எரிச்சலாகிட்டு, இனிமேல் அதிலலாம் போட்டாவை கொண்டு காட்டக்கூடாது அப்படின்னு நான் சும்மா தான் சொன்னேன், யதார்த்தமாக தான். ஆனால் இன்னைக்கு ஒரு 2 வீடியோ பார்த்தேன் பார்த்துங்க. அதில் ஒரு பாப்பா சொல்லுது, அவன் ஃபுல்லாக தான் அந்த கையை கொடுத்து கையை வச்சு ட்ரெஸ்லாம் கொடுத்தாங்களாம். அதில் பார்த்தா அந்த கையில் இருக்க மச்சம் தெரியுது அப்படி சொல்லுது. அப்புறம் ஒரு புருஷன் முன்னாடியே அவிய அண்ணன் தங்கச்சான்னு தெரியல, அவிய ஒரு வீடியோ போட்டிருக்காவ. அதுலேயும் அப்படி தான் ஃபுல்லாக தான் ட்ரெஸ்ஸை போட்டு அந்த கொடுத்தாங்களாம். அதில் வந்து அவிய போட்டிருக்க டேட்டும் அப்படியே காட்டுதான். என்னம்மா இந்த டேட்டு எப்படி தெரியுது அந்த செமினிக்கு? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒருவேளை அந்த டேட்டுவே தெரியும் போது மற்றது எப்படி தெரியாமல் இருக்கும்னே? அது எப்படி அந்த இது எனக்கு தெரிஞ்சு அதை ஆப்ரேட் பண்ணுறது எப்படியும் ஒரு நம்மளே மாதிரி ஒரு மனுஷனாக தானே இருப்பான். அப்போ அவன் என்ன நினைக்கான், மற்ற போட்டால் பார்த்து அதை போடுதானா, இல்லை உண்மையிலேயே உள்ளே இருக்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுதானா, ஒன்றும் தெரியல. நம்ம வீட்டில் உள்ள வயசு பிள்ளைகள் தான் இது எல்லாத்தையும் போட்டு போட்டு ஒரே டிபி வைக்க, ஒரே சிவப்பு கலர் சேலை வெள்ளை கலர் பூ தலையை விரிச்சு போட்டு ஒரே டிபி. அது வேறு ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுருக்கேன். ஏமா எஃபியை திறந்தாலும் இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் இப்படியேம்மா ஒரே மாதிரி போட்டா வச்சுருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கரெக்டு தான். என்னம்மா ஒரு ஒரு எவனாவது ஒன்று ஆரம்பித்து ஒன்று போட்டாங்கன்னா சரி, அவன் போட்டான் அவனுக்கு நல்லா இருக்குது, அதோட விட வேண்டியதானே. ஒட்டுமொத்த பேரும் அதிலே கொண்டு தலையை கொண்டு திணிச்சிட்டு கிடக்குது. அதில் வேறு நான் என்ன சொல்றேன்னா, அதில் கட்டியிருக்க மாதிரி ஒரு சேலையோ ப்ளவுஸோ கட்டி ஒரு தலையை விரிச்சு போட்டு ஒரு பூ வச்சு ஒரு போட்டோ எடுக்க முடியாதோ? இந்த சிலர் இந்த போட்டா நான் கொடுத்தேன், இந்த மாதிரி போட்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுதாவலாம். அதில் காட்டும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு போட்டா கொடுத்துருக்கா பார்த்தீங்களா, அதில் அவைய அழகாக இருக்காது. இந்த செம்மியில் வந்த போட்டா விட அவள் ஏற்கனவே கொடுத்த போட்டா நல்லா இருக்கா. அதுலேயுமே தலையை நல்லா விரிச்சு போட்டு நல்லா ஸ்டைலாக தான் இருக்காவ. அந்த போட்டா நல்லா இருக்கா. அவியாமல் அதை கொடுக்காவ. அதில் ஒரு 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 நூறுரூவாய்க்கு இங்கே ஒரு 10-20 பூ வாங்கி வச்சு அந்த திருப்பி ஒரு போட்டா எடுக்க முடியாமையா இருக்குது. அதுக்குள்ளே கொண்டு கொடுத்து அந்த போட்டா வச்சுட்டு ஐயோ அம்மா நானா இது அப்படின்னு கேட்காவ. இது என்ன கொடுமையாக இருக்குது. சரி இனிமேல் இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஏன்னா யார் கண்டுபிடிச்சி என்ன செய்தா என்ன வைக்க ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ளே கொண்டு போட்டா கொண்டு கொடுத்துக்கிட்டு இப்போ தான் எத்தனை ஃபில்ட்ரு வருது. ஃபில்ட்ரு எடுத்து நம்ம ஒரு சேலையை கட்டி போட்டோ எடுக்க முடியாமல் கிடக்குது. இந்த பிள்ளைய காடு இருமா அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யாதியே. ஏதாவது ஒரு ஆப் வந்து யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க. முன்னே பார்த்து இந்த பொம்மை மாதிரி எல்லோரும் வந்து டொங்கின்னு ஒரு பொம்மை மாதிரி முண்டக்கடை மாதிரி முடிச்சுக்கிட்டு அது ஒரு போட்டாவே எல்லோரும் போட்டுக்கிட்டு நடந்தாவே. அது ஒரு போட்டாவாமல் அதை பார்க்கவே எரிச்சலாக இருக்குது எனக்கு. சரி ஏதோ ஆசைக்கு ஒரு வாட்டி போடுதீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அதுக்குள்ளேயே மூழ்கி போகிறது. அவள் போட்டா நான் போடுதீங்கன்னா அவள் போட்டா இவள் போட்டா அவள் டிபி வச்சுட்டு அவள் ஸ்டோரி வச்சுட்டு அவள் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நானும் வைக்கணும். இது என்ன தலையில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு ஒன்றையும் பார்க்காம அதுக்குள்ளே கொண்டு தலையில கொடுத்துட்டு அடைக்க. சரி எனக்கு ஒன்றும் செட் ஆகல. இந்த டேட்டு தெரிஞ்சது இந்த மச்சம் தெரிஞ்செல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் வயசு பிள்ளைகளுக்கு கவனமாக இருங்க, அதை தான் சொல்ல வந்தேன். வேறு ஒன்றும் நம்ம வீட்டு வேற அன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லைண்ணே.